குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா வந்து ஈவாக்கு ஒரு பெரிய ஒரு பொருள் ஆசையில சொல்லுங்க, நான் நிறைவேற்றிட்டு போறேன் இந்த நிமிஷம். இது மேல கண்ணத்துல கேட்டா வணக்கம். நான் அனுஷியா ஆத்திக்குட்டி. ஓகே, இன்றைக்கு எங்க நிக்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்தாலே தெரியும் எங்க விட்டு கேட்டுக்கலாம நிக்கிறேன். அப்ப இன்றைக்கு என்ன வீடியோ நாங்க பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து எங்கட குடும்பத்துல உள்ள ஒரு ஆளுக்கு வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ண போறோம். அது யாருக்கு பண்ண போறோம்? ஜீவாக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போறோம். ஆனா அதை வந்து நாங்கள் பண்ணல. எந்த நடனம்? பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா வந்து ஜீவாக்கு ஒரு பெரிய ஒரு பொருள் ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாரு. அப்ப ஜீவா வந்து இப்ப இல்ல, இப்பதான் வந்து ஸ்கூலால வந்துட்டு பக்கத்துல வந்து கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லிட்டு போட்டானே. அப்ப நான் இப்பதான் போய் டவுனுக்குள்ள போய் வந்து அந்த பொருளை வந்து எடுத்துட்டு வந்தேன் நான். அப்ப ஜீவா வந்து இன்னைக்கு என்ன மாதிரி அந்த பொருளை வந்து பார்த்து அதிர்ச்சியா அப்புறம் தெரியல நம்ம. அதான் என்னன்னு சொன்னா ஜீவாக்கு வந்து நீண்ட நாள் ஆசை, நிறைய நாள் ஆசை. அப்ப இன்றைக்கு வந்து அது ஜீவாக்கு பெரிய ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷமா அப்படின்னா என்ன வேற ஆக்கள் வச்சுக்கேன் அதை பார்த்து ஆசைப்படுறேன். அவங்க தொட்டு பாக்குறது எடுக்கிறது கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை. எங்கட ஊர்ல வந்து நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. அப்படின்னு உண்மையிலேயே எங்கட வீட்டை வந்து அந்த பொருள் வந்து இல்லை. ஆனாலும் நார்மலா ஒரு சின்ன ஒரு ஆசை. ஜீவா வந்து அந்த அண்ணோட கதை கேட்கல வந்து அவருக்கு விளங்கி இருக்குன்னு. அப்ப சரி சின்ன பிள்ளைதான் படிக்கிறான்னு போட்டு அது ஆசைக்கு சரி எடுத்து கொடுப்போம், எடுத்து கொடுத்துக்கிறேன் தந்துருக்கிறேன். அப்ப அது வந்து என்ன பொருள்னு சொல்லி யோசிப்பீங்க. அதை வந்து நாங்க உங்களுக்கு உடனே உடைச்சு காட்டுறதை விட அதை வந்து ஜீவாக்கு முன்னால உடைச்சு காட்டினா அதை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுமே. ஜீவாண்ட சந்தோஷத்தை பார்க்கலாம், ஜீவாண்ட சந்தோஷத்தை வந்து பார்க்கலாம் நாங்க சொல்லி. ஏன்னா அது கூட தெரியுமா என்னண்டு என்ன அப்ப நேற்று தினம் வந்து வீடியோ ஒன்று போடலாம் போடேன்னு சொன்னாங்க. போக்குவரத்து போய் வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன லைசன்ஸ் பிரச்சனையால. நேற்று வந்து வீடியோ போடல. அப்ப இன்றைக்கு வந்து அந்த அண்ணா வந்து சொன்னபடி நான் வந்து அந்த கடமையா வந்து செய்ய போறோம் ஜீவாக்கு வந்து. அப்ப நாளைய தினம் வந்து அந்த அண்ணனை வந்து பிறந்த நாள் நம்ம. உண்மையிலேயே சொல்லணும். நாங்களும் நாளைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியுமா நாட்டுக்குட்டிக்கும் வந்து அது பர்த்டேக்கு வந்து அந்த டெக்கரேஷன் அது இதெல்லாம் பிடிச்சி உண்மையிலேயே ஆர்டியை வந்து சந்தோஷப்படுத்தினா அந்த பிரான்ஸ் அண்ணா அந்த பிறந்த நாள் என்ன. அப்போ அட்வான்ஸாக எங்கள்ட வீடியோ பார்க்குறவர்களும் கண்டிப்பாக நாளைய தினம் மறக்காமல் அண்ணாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரியுங்க. இன்றைக்கு தெரிவிச்சா நல்ல சந்தோஷமா இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும். அண்ணாக்கு வந்து இரவு வந்து மிஸ் பண்ண முடியுமா? சரி, ஓகே. இதை தாண்டி ஒரு வீடியோ நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ ஜீவாண்ட சந்தோஷம் வந்து ஜீவன் அதிர்ச்சி வந்து எப்படி சொல்லி நாங்கள் பார்ப்போம். நல்ல ஒரு வீடியோ தான் இருக்குமே. சரி, அதுக்கு எங்கள் சேனலில் புதுசாக பாருங்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ அங்கே வீடியோக்குள்ள ஜீவா வந்து பிடிச்சாச்சுன்னா கிரிக்கெட் விளையாடணும் பக்கத்தில் வந்து எங்களை வீட்டு பின்னால் ஒரு கிரௌண்ட் இப்போ கொஞ்சமா தான் வந்து ஜீவா ஸ்கூலால வந்து வந்திருந்தாரு. அப்ப நான் என்ன எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வந்தாச்சு. அப்ப நாளைக்கு தான் ரிசல்ட் வரும். ஓகே, அப்ப இன்றைக்கு வந்து உங்களோட ஆசை வந்து சொல்லுங்க. என்ன ஆசை வந்து உங்கள்கிட்ட? உங்களை நான் யாராவது பான் வாங்கி வச்சுக்கணும் ஆசைப்படி சோக்கப்பட்டோட சாப்பிட என்ன விருப்பம் அவங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. என்று அப்ப அண்ணா கட்டியா இருக்கு வீரமா இருக்குன்னு சொல்லுங்க. உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. உங்களோட ஆசையில சொல்லுங்க. நான் நிறைவேற்றிட்டு போறேன் இந்த நிமிஷம். பாக்ஸ் தான் என்ன உடனே பாக்ஸ் இருக்கீங்களா? சரியா, நான் அர்ஜுனன் சொல்லிட்டான்னு தெரியாது போல. சரி, அப்ப என்ன மாதிரியா சோமா இருக்கீங்களோ காணால ப்ரோ வீடியோ வந்தீங்க என்ன குளிச்சதுக்கு ப்ரோ குளிச்ச வீடியோ போனாங்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல. அதுக்கு ஃப்ரெண்டே தான் வந்து ஜியா வந்து கண்ணேட்டே வந்து வீடியோ போடலன்னா அப்ப பிள்ளை வெக்கம் தான் வாங்கம்மா கிட்ட அப்படியே. சரி, அப்ப இன்றைக்கு வந்து ஜீவாண்ட ஆசை வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த கதைப்பீங்க ஜீவரோல எந்த நாடம் வந்தாங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து கதைப்பீங்க. அந்த அண்ணா வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்ய சொல்லியிருக்காரு. என்ன சர்ப்ரைஸ்? அது வந்து திடீரென்று கொடுக்கலாம். திடீரென்று அதுக்கான இப்படி அடிக்கிறேன் சர்ப்ரைஸ் உண்டுன்னு. அந்த கிஃப்ட் வந்து உண்மையிலே அந்த ஜீவாக்கு ஒரு ஊக்குவிப்பு. என்ன படிக்கிற பிள்ளைக்கு அதுவும் ஒரு ஊக்குவிப்புன்னு சில பேர் வந்து தப்பா யோசிப்பாங்க. அப்படி என்று இல்லை. அந்த அண்ணா வந்து ஜீவாவுடன் கதைக்கிறபடியால் ஜீவாவுக்கு என்ன விருப்பம்னு சொல்லி அதை ஒரு
சிறிய ஒரு அன்பளிப்பாக வாங்கி கொடுத்து அன்பளிப்பு அது என்ன சொல்ற சந்தோஷமா இருக்கும்னா அந்த அண்ணா நினைப்பு வந்து என்ன சொன்னா எல்லாருமே வந்து ஊருக்கு வச்சு கொண்டு திரிகிற பொருள் தான் அது வந்து அப்போ அதை வந்து ஜீவா பற்றி ஜீவா கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் தான் அந்த அண்ணா வந்து எங்களை வாங்க சொல்லிக்கிறேன் அப்போ நான் இப்போ தான் வந்து வாங்கி கொண்டு வந்தேன் நான் அப்போ இந்த ஆட்டோக்குலாம் வந்து இருக்குது அப்போ அவன் என்ன ஜீவாக்கு என்ன எடுத்து கொடுப்போம் நாங்கள் ஜீவா சந்தோஷமா என்னென்ன காட்டினா தான் என்ன பொருள் நினைக்கிறீங்க தெரியும் பார்த்தா தான் தெரியும் பாப்போம் கடிக்கட்டா சரி அப்போ நான் வந்து கண்ணை தான் பொருள் வந்து எடுத்து கொண்டு வருவேன் கண்ணை மூடி கொண்டு போவோம் ஓ இல்லை கண்ணை மூடி கொண்டு வாங்க கண்ணை மூடி கொண்டு வாங்க கொண்டு அதுக்கு ஒன்று விட்டுறா ஜீவா கண்ணை பொறுத்த அளவுக்கு நான் இறங்காடா கண்ணத்துல கேட்டா நீங்க ஆபீஸுக்கு போங்க நான் எடுத்து கொண்டு வரேன் நீங்க கெட்ட ஆபீஸுக்கு போங்க 2 பேரும் இதான் வந்து அந்த கிஃப்ட் வந்து ஆனா என்னன்னு சொல்லி பார்க்க போறீங்களோ என்ன கிஃப்ட் ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா இதான் வந்து ஜீவானுடைய பரிசு வந்து அப்ப இது என்ன சத்துக்கான பைசா இருக்கா ஆனா அப்படி கண்ணோட வியப்போடுங்க எப்படி சரி உண்மையா வந்து என்ன மாதிரி உங்களோட ஃபீல் வந்து எப்படி இருக்கு வரும்பாட்டி நினைக்கிறீங்களோ தெரியல ஒரு நம்பிக்கை என்ன இருக்கு தெரியல சரி ஓகே ஜீவாண்ட ஆசை வந்து துறந்து வாப்போம் ஜீவா துறந்து இருந்தா ஜீவா வந்து அண்ணாண்ட விருப்பத்துக்குரிய மாதிரி ஒரு பாட்டு பாடி ஆடி காட்டுவோம் இது வந்து சிறிய ஒரு சந்தோஷம் ஜீவா அந்த அண்ணாக்கு நீங்க செய்ய போறது சரி ஓகே அது நடக்காது அது செய்யும் தண்ணிக்கு அண்ணா இருக்கிறது அப்பா வச்சு மாறிக்கிறேன் அதான் வந்து ஆதிக்குட்டிக்கு மைக் மைக் இதான் வந்து செட் வந்து அப்போ நினைச்சிருப்பீங்க வந்து ஏன் பிஞ்சிருக்கேன்னு சொல்லி பார்ப்பீங்க சில பேர் வந்து அந்த கடையில் வந்து எடுக்கும்போது வந்து அந்த பாட்டெல்லாம் செக் பண்ணி தான் எடுக்கணும் சார்ஜர் எப்படி ஏறுன்னு சொல்லி அப்போ இதுதான் வந்து பாக்ஸ் வந்து ஜீவாவினுடைய அது வந்து பாட்டு பாடுறதுக்காண்டி தான் பாக்ஸ் அதுக்கப்புறம் தெரியும் தான் பாட்டு பாட போனாக்காக இந்த ஹெட்டப்பில் வளர்க்கிட்டு வந்து நிற்கிறீங்க ஒரு சனம் இப்போ பாடாங்க கரண்டில் கொடுத்து அவ்வளோ பாட இது கரண்ட் தேவையில்லை அப்போ இது இந்த சார்ஜ் மாடல் அப்போ விடுங்க பாடுமோ அப்ப முன்னமா ஜீவன் இதை கேட்டு சந்தோஷம் அப்ப செட் வாங்கி அந்த அண்ணா கேட்ட நன்றி காணாது நன்றி வந்து காணாது ஜீவா இந்த இவ்வளவு பெரிய உங்களை பெரிய செட்டு சந்தோஷமா சொல்லணும் என்ன சொல்லுவாங்க உண்மையா நினைச்சு பாத்தீங்க இன்றைக்கு இப்படி வருமானு சொல்லி ஸ்கூலால வரைக்கும் ஜீவா கூட பெரிய ஒரு சந்தோஷம் இருந்துக்கு வேணா இன்றைக்கு அண்ணா இப்படி எடுத்து வந்துட்டான்னு சொல்லி ஏன்னா எந்த அண்ணா பிரான்ஸ் அண்ணா நீங்க அடிக்கடி மறக்கிறீங்களா இல்ல நான் என்ன சொல்ல வேண்டாம் ஓகே அப்ப லைட்டா வந்து போட்டு பாப்பேன் ஜீவா செட்டை வந்து என்ன இப்படி ஒரு கட்டை தான் சுற்றி போட்டாச்சு அது வந்து பாடி ஆடப்புறம் நேரம் அந்த மண்டையில கண்ணெல்லாம் அங்கே சொன்னீங்க இப்ப எல்லா மொழிபெயர்ப்பு வந்து பாட்டு தானே காத்து மேல காத்து கீழே தாங்க மெக்கில் வந்து பாட்டு பார்ப்போம் இரவுல வந்து நாங்க பாட்டு பாடலாம் சொல்லுங்க நீ கதைங்க அப்ப உங்க ஆசை காரணம் நாங்க நன்றி சொல்லுங்க உண்மைக்குமே என்னன்னு சொல்றேன் ஜீவான விருப்பத்தை வந்து நிறைவேற்றி அந்த பிரான்ஸ் அண்ணாக்கு வந்து எங்கள் குடும்ப சார்பாக நாங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம் கொஞ்சம் கிட்ட வச்சு சொன்னாதான் சொல்ல விட என்ன சொன்னே மெக் மேத்தான் நீங்க சொல்லுங்க ஓகே என்னத்தை சொல்றது அதுதான் நான் இந்த திரும்ப சொல்லுவேன் அந்த கேரளால இருக்கிற எங்க பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா அண்ணாதான் அடிக்கடி வாயில வருது உண்மையிலேயே எங்களுக்கு எப்பவுமே நிறைய தூரம் நிறைய ஒரு சப்போர்ட் இருந்தது எங்க கேடா அண்ணா தான் அதனால அடிக்கடி வந்து அதுக்கு கேடா அண்ணா வாயில வருது அப்ப அந்த உண்மையா வந்து என்னன்னு சொல்றேன் ஜீவா வந்து நேசிச்சு அந்த பிரான்ஸ் அண்ணா செஞ்சுக்கான்னு சொன்ன உண்மையா வந்து சந்தோஷம் தானே ஏன்னா என்னன்னு சொல்றேன் ஜீவாண்ட ஆசை வந்து இதை செய்யணும் ஜீவாக்கு வந்து அந்த அவற்ற ஆசையை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி அப்ப ஜீவாக்கு வந்து பள்ளிக்கூடம் வந்தனோட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நான் சொல்லலாம் ஏன்னா ஜீவா என்ன சொல் கடைசியா ஒரு நன்றியை வந்து அண்ணாங்க நீங்க சொல்லுங்க ஒண்ணுதான் கொஞ்சம் ஊர்முட்டை சாப்பிட வழியெல்லாம் கொஞ்சம் கதை கொஞ்சம் எம்எல்ஏ அந்த அண்ணாக்கு வந்து எங்களை ஃபேமிலியை மாத்திரம் 7 சகோதரங்கள்லாம் அவருக்கு வந்து 4 பொம்பளை சோரங்கள் 3 ஆம்பளை சோரங்கள்
நாங்களும் அப்போ அந்த வகையில் வந்து எங்களையும் வந்து பார்த்தோன்னா அந்த அண்ணாக்கு வந்து பிடிச்சிருக்கு என்ன நல்ல என்னன்னு சொல்கிறது உண்மையிலேயே எங்களோட ஆட்டுக்குட்டி அஸ்டின் ஜீவா எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் முழுமையாக வந்து எங்களோட ஆட்டுக்குட்டின்னு சொன்னால் அந்த அண்ணாக்கு உயிர் ஆட்டுக்குட்டி மாமா மாண்டி சொல்லலாம் ஆட்டுக்குட்டின மாமா அது எப்போ காய்ச்சாலும் சொல்லுவார் ஆட்டுக்கு ஒரு மாமா பிரான்ஸில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க அக்கான்னு சொல்லி உண்மையிலேயே அந்த என்ன சொல்கிறோம் அந்த ஒரு வசனம் வந்து எப்போவுமே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இப்படி ஆட்டியை வந்து நேசிச்சுன்றான்னு உண்மையில அன்றைக்கு வந்து ஆட்டிக்கு வந்து ஏழாது அந்த பிரான்ஸில் உள்ள ஒரு மாதா கோயிலில் போய் 2 நாளும் அந்த முழங்கால் பாடிக்கிட்டு மாத்திக்காக மெழுகுதிரி கொளுத்தி அப்படியெல்லாம் இதாண்டி இருக்கிறாரு நான் அதனால நினைக்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அதை விட இது என்னன்னு சொல்லணும் அடுத்த அந்த அண்ணா வந்து ஆத்திக்குட்டின்னு சொன்னாமே ஒரு உசுரண்டு சொல்லலாம் ஆத்திக்குட்டி சாப்பிடாட்டியோ இல்லாட்டி என்ன செய்யாட்டியோ உடனே வந்து கடவுள்கிட்ட போய் அந்த மாதா கோயிலில் அந்த கும்பிட்டு எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்புறேன்னா அப்போ ஆத்திக்குட்டியை வந்து நல்ல மாதிரி தான் கதைக்கிறேன் நம்ம அந்த நல்ல ஒரு அண்ணா வேணும். சரி அதே மாதிரி ஜீவா வந்து கற்பன் சொல்லி ஜீவா ரொம்ப பிடிக்கும் அப்ப ஜீவா என்ன பிடிக்கும்னு சொல்லி பொருட்களை வேண்டி கொடுத்துருக்காங்க. அதோட முக்கியமா உண்மையில வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு உறவுகள் ஒன்று வந்திருக்கிறதுக்கான காரணமே வந்து இந்த ஒரு யூடியூப் ஒன்று நம்ம கண்டிப்பா யூடியூப்பால வந்து எங்களுக்கு எவ்வளவு உறவுகள் எவ்வளவு பாசமான உறவுகள் எங்களை நேசிக்கிற உறவுகள் அப்படி நிறைய வந்திருக்கேன் யூடியூப் வந்து ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உண்மையிலே எங்களை நேசிக்கிற உறவுகள் வந்து ஒரு சகோதரம் மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி எங்களை இவ்வளவு பேர் நேசிக்கிறாங்க. அதை விட வந்து வந்து எங்களோட வீடியோ நாங்கள் ஒரு நாள் வந்து போடுறோம் அப்லோட் பண்ணுறோம் ஆனால் அதை பார்த்து ஒவ்வொரு நாள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எவ்வளோ ஆதரவு தரணும் வேணும் அப்படி தானே நம்மளோட எவ்வளோ பாசம் வச்சுக்கணும் எங்களை ஒரு என்னென்னு சொல்கிறோம் நாங்கள் யாருன்றே தெரியாமல் இருந்த நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு சொல்லி நிறைய உறவுகள் வந்திருக்காங்க நம்ம அதோட ஒவ்வொருவரும் நல்ல நல்ல பாசம் வச்சுருக்காங்க அப்படி தான் எல்லா இடத்துலையும் வந்து ஆக்கள் இருக்குன்னு சொல்லலாம் வேணும் இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி வந்து எங்கள்கிட்ட யூடியூப்புக்கு தான் நாங்கள் சொல்லணும் வேணாம். சரி ஓகே சந்தோஷம் தானே ஜீவாக்கும் வந்து என்னம்மா சந்தோஷம் தானே ஜீவா அப்போ ஜீவா வந்து இந்த பாக்ஸை வந்து கண்டோன்னு வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி விட்டார். அப்போ இன்றைய புள்ள வந்து கூட சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு இந்த இடம் புள்ள சைக்கிளில் திரிவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்போ உண்மையா என்ன சொல்றாங்க சொன்னால் யாராவது தப்பா புரிஞ்சு கொள்ளாதீங்க என்ன ஜீவா படிக்கிற வயசுல இப்படி ஒரு செட்டை வேண்டி கொடுத்துருக்காரோ அந்த பிள்ளைங்க படிப்பணியா போடுமன்ற மாதிரி யாருமே தயவு செய்து கமெண்ட்ஸ் பண்ணி அந்த அண்ணாட மனசு நோம்படியே செய்திடாதீங்க அப்படின்னு இல்லை. இது வந்து ஜீவா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிற பொருள் இல்லை நோம்பலாம் கூட வீட்டுக்கு சும்மா சிம்பிளாக வச்சுட்டாலும் இப்படி தான் ஜீவா லீவு நாட்களில் வந்து சும்மா அவ்வளோ போகிறதில்லை அவங்க வந்து உண்மையிலே வீட்டில் இப்போ இருக்கிறது அப்போ சும்மா ஒரு சந்தோஷத்துக்காண்டி அந்த அண்ணா வந்து எடுத்து கொடுத்தவர் அப்போ நீ இதை கொண்டு வச்சுட்டு ஜீவா எப்போ பண்ண டைம் இருக்கும் அப்போ போட்டுக்கு அப்படிங்க அந்த அண்ணாவினுடைய ஒரு சின்ன அம்பளிப்புன்னு சொல்லலாம் ஜீவாக்கு அப்போ ஜீவாக்கு வந்து ஒரு மறக்க முடியாத பாசலாக தான் இது வந்து இருக்கு மறக்க முடியாத பாக்ஸாக இருக்கும் ஏன்னா அப்போ புள்ளா ஜீவா இந்த சைக்கிள் சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மாண்ட ஆசை வந்து அம்மாவோட சின்ன பாட்டு ஒன்று பாட போறாங்க அப்போ எங்க குட்டிமா ஒரு பாட்டு ஒன்று வாங்க அப்போ பாடுங்க ஆத்திக்குட்டி பாடுங்க ஆத்திக்குட்டி அது ஒரு பள்ளிக்கூட பாட்டு நான் பாடி கடவுன்னு என்ன பள்ளிக்கூட பாட்டுன்னு என்ன பாட்டு பாடு எனக்கு தெரியாது ஜீவா பாடுங்க ஜீவா பாதி அந்த அண்ணனை சந்தோஷம் ஜீவா உங்களை சந்தோஷப்படுத்த அண்ணாங்க அண்ணன் நீங்க போன் எடுக்க நீட்டா பாடி காட்டுனா இல்ல இல்ல அந்த அண்ணாக்காண்டு சொல்லி ஜீவா ஒரு வரியில பாட்டு பாருங்க சும்மா சரி ஓகே சந்தோஷம் வந்து ஜீவாக்கு வந்து சந்தோஷம் தானே சரி அம்மா அப்போ நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள வேணாம்மா அந்த அண்ணாக்கு தான் நாளைக்கு வந்து பிறந்த நாள் அப்போ அட்வான்ஸ் அங்கே வீடியோ பார்க்குறவங்களும் வந்து அண்ணா விஷ் பண்ணுங்க எங்களுக்கும் அது ஒரு வகையில் வந்து சந்தோஷமா இருக்கும் அந்த அண்ணாவும் பார்க்குறவங்க வந்து சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக. சரி ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளும் திரும்பவும் வந்து சொல்கிறேன் அந்த அண்ணா வந்து பாக்ஸ் எடுத்து கொடுத்து பிள்ளைய பழுதாக்குன்ற மாதிரி ஒருத்தரும் கமெண்ட் பண்ணிடுறாங்க ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான் ஜீவன் சந்தோஷம் எடுத்து கொடுத்தது. சரி ஓகே இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.